தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். ஒகேனக்கல்லில் நேற்று மாலை நீர்வரத்து வினாடிக்கு 1,65,000 கன அடியாக இருந்தது. தற்போது நீர்வரத்து குறைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒகேனக்கல்லில் நேற்று மாலை நீர்வரத்து வினாடிக்கு 1,65,000 கன அடியாக இருந்தது. ஆனால் தற்போது ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1,45,000 கன அடியாக நீர்வரத்து குறைக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார். ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைந்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. அதாவது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை வரை 1,65,000 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி 1,45,000 கன அடியாக குறைந்துள்ளது. அதாவது கர்நாடகா, கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததால் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் நேற்று முன்தினம் காலை 8 மணி நிலவரப்படி இரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 1,43,000 கன அடி வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் அன்று மாலையே KRS, கபினி ஆகிய இரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 1,66,000 கன அடியாக நீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நீரானது நேற்று காலை 9 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1,55,000 கன அடியாக அதிகரித்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணி நிலவரப்படி நீர்வரத்து மேலும் அதிகரித்து 1,65,000 கன அடியாக அதிகரித்தது. இந்த நீர்வரத்தானது நேற்று மாலை வரை அதே நிலையில் நீடித்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,45,000 கன அடியாக குறைந்துள்ளது. மேலும் கர்நாடகா அணைகளான KRS மற்றும் கபினி அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் நேற்று மாலை 8 மணி நிலவரப்படி தமிழகத்திற்கு திறந்துவிடும் உபரி நீர் 1,66,000 கன அடியில் இருந்து 43,000 கன அடியாக குறைந்தது. இதனால் நீர்வரத்து தொடர்ந்து காவிரியில் குறையும் என மத்திய நீர் ஆணைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்கவும் அருவிகளில் மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் குளிக்கவும் தொடர்ந்து தடை நீடித்து வருகிறது. மேலும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையில் காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனனி. நந்தகுமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.